ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 14வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவரிடம் தன்னை யோசேப்பு என்று அறிக்கையிடுகிறார். ஆனால் அவர்கள் அச்சம்புறுகிறார்கள், திகிலுறுகிறார்கள். ஏனென்றால் யோசேப்புக்கு எதிராக அவர்கள் செய்த அத்துணையும் அவர்கள் மனக்கண்களுக்கு முன் வருகிறது. ஆனால் யோசேப்பு பழி வாங்கவில்லை. இன்றைய காலகட்டத்திலே பழி வாங்குவது என்பதுதான் மிக சிறந்த காரியமாக பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பழி வாங்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை தாங்கி இருப்போருக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே இருக்கக்கூடாது. பொய் சொல்ல வேண்டும் என்ற மனதிலே இருக்கக்கூடாது. அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கக்கூடாது. இருப்பவற்றை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உங்களை ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய சீடர்கள் நாம். அப்படி இருக்கின்ற பொழுது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் கூடாது. ஏனென்றால் கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்முறைதான் இயேசு கிறிஸ்துவ நம்மை அழைத்து செல்லும். அதுதான் நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அவரோடு நாம் இருந்து அவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர் சொல்பவற்றை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் நோயாளர்களை குணப்படுத்துங்கள், சாத்தானை விரட்டுங்கள், தேவையில் இருப்போருக்கு உதவுங்கள். நீங்கள் செப்பு காசோ கையிலோ பணப்பையோ எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் போகும் இடத்திலே உங்களுக்கு எதை கொடுக்கிறார்களோ அதை உண்ணுங்கள். ஏனென்றால் வேலையால் உணவுக்கு உரிமையுடையவரே என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக இருப்போமானால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய செயல்களை பார்த்து நம் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆசிரியை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.